உலகத் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் TechLancer. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Refurbished Mobiles. Refurbished Mobilesனால் என்ன, இந்த Refurbished Mobilesஸை வாங்கலாமா வேண்டாமா, அப்படி வாங்கினா இதில் இருக்க 5 நன்மைகள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி கிவ்அவே நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் நம்ம இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஐ பட்டன் நீங்கள் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். Refurbished Mobiles இந்த மாதிரி பலவிதமான உங்களுக்கு ஒர்க் ஆகாத மொபைல்ஸ்லாம் உங்கள்கிட்ட வீட்டில் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி மொபைல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு கம்பெனிகிட்ட வந்து விற்கும்போது அந்த கம்பெனி இந்த பர்டிகுலர் ஓல்டு மொபைல்ஸ் எல்லாம் வந்து திரும்ப புதுமைப்படுத்தி விற்கிறது தான் Refurbished Mobiles. ஃபர்பிஷ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு புதுமையான ஒரு தோற்றத்தை வந்து கொடுக்கக்கூடியதான் ஃபர்பிஷ் அப்படின்றது இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பழசாயிடும். ஸோ இந்த பழசான ஒரு மொபைலை திரும்ப ஒரு புதுசாக ஆக்கி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து கொடுக்காம ஓரளவு ஒரு டீசெண்டான ஒரு யூசேஜ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை கொடுக்குறது தான் இந்த Refurbished Mobiles. ஸோ இந்த Refurbished Mobilesஸை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 ரீசன்ஸ் வந்து இருக்குது. அந்த 5 ரீசன்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற டிசிஷன் உங்ககிட்ட வந்து விட்டுறேன். ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் பணத்தை வந்து சேமிக்க முடியும். நீங்கள் ஒரு கேஜெட் கீக்காக இருக்கீங்க. அதாவது நமக்கு தினைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆகிட்டே இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் வந்து வாங்க முடியாது, இல்லை ட்ரை பண்ணி பார்க்க முடியாது, விலை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி Refurbished Mobiles வந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை விட பாதி அமௌண்ட்டை தான் வந்து உங்களுக்கு Refurbished Mobiles வந்து கிடைக்கும். சப்போஸ் ஒரு ஃபோன் வந்து இப்போது லான்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து உடனே வந்து வாங்கிட்டு ஒரு 30,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்குறாங்க. ஸோ அடுத்து வந்து அவங்க வேறு ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்க போகிறாங்க அப்படின்னா இந்த மொபைல்ஸ் வந்து அவங்க ஒரு கம்பெனிகிட்ட வந்து விற்றுருவாங்க. அந்த கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை வந்து திரும்ப ஒரு 15,000 ரூபாய் இல்லை அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு செட் பண்ணி இதை வந்து Refurbished மொபைலை வந்து விற்றுட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த 15,000 ரூபாய் வந்து மொபைல்ஸ் வந்து வாங்கும்போது அந்த உங்களுக்கு லேட்டஸ்ட் லான்ச் ஆன மொபைல் உங்களுக்கு 15,000 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் மொபைலை நீங்கள் ஒரு விலை கம்மியாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். புது ஸ்மார்ட் ஃபோனை உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த Refurbished மொபைல்ஸ் மூலிமா உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்கர் யூஸ். நீங்கள் வந்து இந்த ஆங்கிள்லையும் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து நான் நிறையலாம் வந்து கேஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஸோ அதே மாதிரி நான் வந்து மொபைலில் அடிக்கடி வந்து கீழே போடுவேன் அப்படின்ற ஒரு ஆங்கிள் நம்ம பார்த்தோம்னா ஸோ அப்பையும் இந்த Refurbished மொபைல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு புது மொபைல் வந்து வாங்குறீங்க, அதை வந்து கீழே போட்டிங்கன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அது ப்ரைஸே வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி Refurbished மொபைல்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விலையும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து அடிக்கடி மொபைல் கீழே வந்து போடுவேன், இல்லைனா நான் மொபைல் வந்து ரொம்ப லாங் யூசேஜ்லாம் பண்ணுவேன், அதாவது பல வருடங்கள் வந்து ஒரே ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த Refurbished மொபைல்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு அதுலேயும் வந்து பயன் இருக்குது. ஸோ விலை கம்மியில் நான் வந்து அதிக நாட்கள் வந்து யூஸ் பண்ணுவேன், அடிக்கடி சேஞ்ச் பண்ண மாட்டேன்னா இந்த Refurbished மொபைல்ஸ் அங்கேயும் வந்து ரொம்ப ஒரு தனித்துவமாக தெரியுது. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டை நம்மளால் சேவ் பண்ண முடியும். அதாவது சுற்றுச்சூழலையும் வந்து பாதுகாக்க முடியும் இந்த Refurbished மொபைல்ஸ்னால. நம்மக்கிட்ட இருக்க பழைய மொபைல்ஸ், அது இந்த மாதிரி டேமேஜான மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து சேல் பண்ணும்போதோ இல்லை எங்கேயா வந்து கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ராப் பண்ணிடுவாங்க. இந்த மொபைல்லாம் தனித்தனியாக பார்ட்டாக பிரித்து ஸ்க்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்க்ராப் பண்ணுறது நம்ம கொடுக்காம இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து நம்ம விற்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த உடஞ்சிருக்க டேமேஜான ஸ்க்ரீனையோ உள்ளே இருக்க ஹார்ட்வேரையோ திரும்ப ரீப்ளேஸ் பண்ணி இதை கொஞ்சம் கம்மி விலைன்னு விற்பாங்க. இதை வந்து நம்ம ஸ்க்ராப் பண்ணாமல் திரும்ப நம்ம அனைவரும் யூஸ் பண்ணுற விதமாக இந்த ஃபோனை வந்து தயாரிக்கும் போது இது ஒரு என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மொபைலை வந்து மாறக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இது Refurbished மொபைல் ஒரு என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி. ஸோ குவாலிட்டி, நீங்கள் செகண்ட் ஹேண்ட் மொபைல் வந்து வாங்குறீங்க, யாருனே தெரியாத ஒரு நபருக்கு வந்து வாங்கும்போது மேபி உங்களுக்கு வந்து ஹார்ட்வேர் டேமேஜாக இருக்கலாம், ஸ்க்ரீன் உடஞ்சிருக்கலாம், இல்லை ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்கலாம். இந்த Refurbished மொபைல் ஒரு ரெப்யூட்டடான கம்பெனிஸ்ட்டு வாங்கும்போது, நான் எல்லா கம்பெனிஸும் நல்ல Refurbished மொபைல் கொடுக்குறதுன்னு சொல்லவே மாட்டேன். சில கம்பெனிஸ் இருக்காங்க, ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா Refurbished மொபைலை கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் நல்ல கம்பெனிஸ்லேருந்து Refurbished மொபைல்ஸ் வந்து வாங்கும்போது உங்களுக்கு குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நல்லா இல்லாமல் இருக்காமல் ஓரளவு நல்ல குவாலிட்டி இருக்கனால இந்த மாதிரி Refurbished மொபைல்ஸ்லையும் நல்ல மொபைல்ஸாக கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த Refurbished மொபைலில் வந்து இருக்குது. ஐந்தாவது விஷயம் ரிஸ்க் ஃப்ரீ. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுதான், நீங்கள் சப்போஸ் வந்து ஃபோனெல்லாம் அடிக்கடி டேமேஜ் பண்ணுற ஆள், நான் வந்து கீழெல்லாம் போட்டு உடச்சிருவேன் அப்படின்னா காசு கொடுத்து அதிக காசு கொடுத்தா தான் நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஓரளவு நம்ம காசு கொடுத்து வாங்கினா அந்த ப்ராடக்ட் எதுவும் டேமேஜ் ஆனால் நமக்கு அந்த விஷயம் வந்து எதுவும் பெரிய விஷயமாக தெரியாது. ஸோ அந்த விதத்துலையும் நம்ம வந்து பார்க்கும்போது Refurbished மொபைல் கொஞ்சம் தனித்துவம் வாய்ந்து இருக்குது. ஸோ இந்த Refurbished மொபைலை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த Refurbished மொபைல்ஸ்லாம் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற டிசிஷன் நான் உங்ககிட்டே வந்து விட்டுறேன். சப்போஸ் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் ரெப்யூட்டட் கம்பெனிஸை பார்த்து Refurbished மொபைல் வந்து வாங்குங்க அப்படின்றதான் என்னோட சஜஷன்ஸாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா
பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.